இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்மணி, உன்னை டாக்டர் கூப்பிடுறாரு. பா. இப்பதான் நான் பேசிட்டு வந்தேன். நீ போ, நான் வரேன். இல்லக்கா, அவ சாப்பிட்டு வருவாங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நீ அதை எடுத்து வச்சிரு, அவ வந்து சாப்பிடுவா. அப்படியே இருக்கட்டும். கண்மணி வா போலாம். நான் தான் சொல்றேன்ல, வா. என்ன கண்மணி, நீ இப்ப என்ன பண்ண நினைச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்மணி, விஜய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவ ரொம்ப ஆபத்தானவ. அவ இதுக்கு பின்னாடி என்னென்ன வேலை பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? கண்மணி சொல்லி ஒண்ணு நான் கோர்ட்டுக்கு வரல. அதுக்கு பின்னாடி வேற ஒருத்தி இருக்கா. வேற ஒருத்தியா? விஜி. எப்படியாவது அந்த பிரியாணியில எக்ஸ்பைரி ஆன மசாலாவை கலந்துரு. வேலையை முடிச்சிட்டு சொல்லு. நீ கேட்கறத விட அதிகமாவே கொடுக்கறேன். என்னன்னு வந்திருக்கு? அவங்க கிளம்பிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி போரூர் டோல்கேட்ல வச்சு தூக்கிடு. இங்க பாரு, ஏற்கனவே பிருந்தாவ தண்ணி டேங்க்ல வச்சு கொல்ல பார்த்தா. ஏன் புருஷனை கொல்ல பார்த்தா? இப்போ அவ ராகவன் மாமாவை கொல்ல பார்த்திருக்கா. நாளைக்கே நீயோ இல்ல நானும் அவளால நமக்கு நெருக்கமானவங்க எல்லாரையுமே நம்ம இழந்துருவோண்டி. தெரியுதுல்ல, இழந்துருவோன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கடி என்ன பொறுமையா இருக்க சொல்ற? கண்மணி, இதுக்கு எதுக்குமே நமக்கு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இல்ல. இப்ப நம்ம அவளை கார்னர் பண்ணோம்னா அவ சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவ பாட்டுக்கு தப்பிச்சிருவா. ஏற்கனவே அவ ரொம்ப வெள்ளந்தி, படிக்காதவ, அம்மா அப்பா இல்லாதவன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல அவ்வளவு பாவம் பார்த்துட்டு இருக்காங்க கண்மணி. அவங்க நம்மள நம்பாதப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடி. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. முதல்ல உன்னோட அந்த பகை, கோவம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கிவே. இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. வீரா, என்னால தாங்கிக்கவே முடியலடி. என்னோட புருஷனை கொல்ல பாத்திருக்கா. இந்த இடத்துலயே அவ கழுத்தை நெரிச்சு கொன்னு போடணும்னு என் ரத்தம் கொதிக்குது. இத்தனை நாளா மாமாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தடி. இன்னைக்கு மாமாவுக்காக துடிக்கிறல்ல. கண்மணி, அப்போ உன் மனசுலயும் மாமா மேல அன்பு இருக்குல்ல? எனக்கு தெரியும். உனக்குள்ள எப்பவுமே ஒரு நல்லவ இருக்காடி. அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரா. கண்மணி, நீயும் அந்த விஜய் மாதிரி இந்த குடும்பத்தை அழிக்க பாக்குறன்னு அவ நம்பிக்கிட்டு இருக்கா. நீ அவ கூடவே இருந்து அவளுக்கு சாதகமா பேசலன்னு வச்சுக்கோயேன், அவ உன்னை ஈஸியா நம்பிடுவா. அதை வச்சு நம்ம அவளை ஈஸியா எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். கண்மணி, இந்த விஷயத்துல உன்னால மட்டும் தாண்டி எனக்கு உதவ முடியும். இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கை, நம்ம பிருந்தா வாழ்க்கை, எல்லார் வாழ்க்கையும் இதுல தாண்டி இருக்கு. ப்ளீஸ் டி, சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லுடி. சரிடி. வள்ளே,
வள்ளி வரேன்னா. இங்க வா. எங்க இருங்க, நான் க்ளோஸ் பண்றேன். ராகவா வா. வாங்க. இனிமே உனக்கு எந்த குறையும் இல்லடா. உன்னை பிடிச்ச கெட்டதெல்லாம் போச்சு. இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதெல்லாம் தொலையட்டும். உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. பாத்து. மெதுவாடா பாத்து. அப்பா டேய் அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. ராகவா, நான் இருக்கும்போதே என் பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. உங்க அம்மா போய் சேர்ந்ததையே இதுவரைக்கும் என்னால தாங்க முடியல. அந்த தண்டனைய மறுபடியும் எனக்கு கொடுத்துடாதீங்கடா. அப்பா என்னப்பா? கவனமா இருங்கடா. என்ன? சரிப்பா. உள்ள போடா. ஆ. கூட்டு போமா. வாங்க. பாத்து. வா. மாறா, இரு வர. மாறா, வீரா, 2 பேரும் அங்கேயே வந்துருங்க. வாங்க. எதுக்கு? எதுக்கா? போதுண்டா இந்த குடிசையில வந்து இருந்ததெல்லாம். அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நீங்க பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. 2 பேரும் வாங்க, நம்ம வீட்டுக்கே போலாம். எது? ஏ, நான் என்ன சும்மா சவால் விட்டு இதுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டியா? கொஞ்சம் கூட என் சவாலை சீரியஸாவே பார்க்க மாட்டேன்றீங்க. இங்க பாரு, சாதிச்சுட்டு தான் உள்ள வருவேன். அப்ப எங்க அப்பா கூட என்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. வசதி யாரு கண்டா? இதை விட டபுள் மடங்கு, அதாவது உங்க சின்ன வீட்டை விட டபுள் மடங்கு கட்ட கூட சான்ஸ் இருக்கு. அங்க வந்து நீ எப்ப வேணா தங்கலாம், உனக்கு ஒரு ரூம் தரேன். ஆனா எங்களோட சவால்ல உன்னோட சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து சேர்க்காத. ஐ டோன்ட் லைக் இட். போய் அந்த பேஷண்ட்டை கவனி போ. நான் அப்படியே போட்டேன்னா கூட சேர்ந்து சிரிக்கிற. கோ கோ. என்ன வீரா, நான் சொன்னது கரெக்ட் தானே? சிரிக்கிறா? அப்ப கரெக்டா தான் பேசியிருக்கோம்.